உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பாகிஸ்தான் பயணத்தை ட்ரம்ப் இப்போ ரத்து செஞ்சிருக்காரு. பதிலுக்கு பதில் பேச இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. 15 மணி நேரம் ஃப்ளைட்ல போய் பேசி நேரத்தை வீணடிக்க முடியாதுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல். பதட்டம் குறையாததால தூதர்களின் பயணத்தை ட்ரம்ப் கேன்சல் பண்ணிட்டாரு. ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் போகவிருந்த ஸ்டீவ் விட்காஃப், ஜாரெட் குஷ்னர் ஆகிய தூதர்களை அந்த பயணத்தை கைவிடச் சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஒரு பேட்டியில பேசும்போது அவங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா எப்ப வேணா எங்களை கூப்பிடட்டும்னு ட்ரம்ப் தெனாவெட்டா சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுத்த ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான், எங்க நாட்டு துறைமுகங்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்கிற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு கராரா சொல்லிட்டாரு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூட போன்ல பேசும்போது முதல்ல அமெரிக்கா தன் கெடுபிடிகளை நிறுத்தட்டும், அப்புறம் மத்தத பாத்துக்கலான்னு அவரு தெளிவுபடுத்திட்டாரு. பாகிஸ்தான்ல இருந்து ஈரான் மந்திரி கிளம்பிட்டாரு. பாகிஸ்தானுக்கு வந்திருந்த ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராக்சி சனிக்கிழமை நைட்டே தன் பயணத்தை முடிச்சிட்டு கிளம்பிட்டதா அதிகாரிகள் சொன்னாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவரு மறுபடியும் இஸ்லாமாபாத் வருவாருன்னு ஈரான் செய்தி நிறுவனம் சொல்லுது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தம் நீட்டிப்பு. இஸ்ரேலும் லெபனானும் இன்னும் 3 வாரத்துக்கு சண்டைய நிறுத்திக்க ஒத்துக்கிட்டதா ட்ரம்ப் சொன்னாரு. திங்கக்கிழமையோட பழைய கெடு முடியறதால வெள்ளை மாளிகையில நடந்த சந்திப்புல இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஒரே மாசத்துல 2 நாட்டு மேலிடமும் இப்படி சந்திச்சுக்கிறது இது 2வது தடவை. ஈரான் மேல அமெரிக்கா புதுசு புகுத்திய பொருளாதார தடை. ஈரான் எண்ணெய கொண்டு போற 40 கப்பல் கம்பெனிகள் மேலையும் சீனாவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலை மேலையும் ட்ரம்ப் அரசாங்கம் தடை போட்டிருக்கு. ஈரான் கூட வியாபாரம் பண்றவங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க வருமானத்தை முடக்க இப்படி செஞ்சிருக்காங்க. சண்டையால ஃப்ளைட்லாம் கேன்சல். மத்திய கிழக்கு நாடுகள்ல சண்டை நடக்கிறதால விமான பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை ஏறி போச்சு. இதனால உலகத்துல இருக்கிற பல ஃப்ளைட்களை நிறுத்திட்டாங்க. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணலாம்னு நிபுணர்கள் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இருந்த கூட்டத்துல அட்டாக். சனிக்கிழமை நைட்டு நடந்த அந்த விருந்து நிகழ்ச்சியில ஒருத்தன் கத்தி துப்பாக்கியோட உள்ள பூந்துட்டான். உடனே பாதுகாப்பு படையினர் ட்ரம்ப பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிடிப்பட்ட அந்த ஆளு தனியாதான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். ஒரு போலீஸ்காரருக்கு குண்டு துளைக்காத சட்டையாலும் உயிர் தப்பிச்சாலும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இஸ்லாமாபாத்ல மறுபடியும் சகஜ நிலை. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல போட்டிருந்த கெடுபிடிகளை ஞாயிற்றுக்கிழமை காலையில வாபஸ் வாங்கிட்டாங்க. இத்தனை நாளா ரோடு பிளாக்கு, டிராபிக் ஜாம்னு ஸ்கூலுக்கு போற பசங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப தடுப்புகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. பாகிஸ்தான் போறத ரத்து பண்ணது மூலமா ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இதனால அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படுமா இல்ல ஈரான் இறங்கி வருமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.